Hi guys, welcome to my channel. So நம்ம சேனல்ல பிரிண்டர் வீடியோ கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஏன் பிரிண்டர் வீடியோஸ் பிரிண்டர் ஆஃபர்ஸ்லாம் பெருசாக இல்லை, பிரிண்டரு விற்கிறதுக்கே பத்தலை. ஸோ அந்த அளவுக்கு பிரிண்டர் வந்து பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி பிரிண்டர் டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங்கும் கம்மி. ரெண்டாவது பிரிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்டர் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கும் ஹோம் செக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிண்டர்ஸ்லாம். ஸோ ஏன்னா ஜெராக்ஸ் கடைகளுக்குலாம் பெரிய பெரிய ஜெராக்ஸ் மிஷின் குவைசரா, கோனிகா மில்டா, ரிகோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இசேவை மையம், ஜெராக்ஸ் அப்படின்றது ஏகப்பட்ட பேர் ஓப்பன் பண்ணிச்சாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க் சைடு வந்துட்டாங்க. ஸோ ஹோம் செக்மெண்ட்டில் இருக்கிற பிரிண்டரையுமே பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்றத எக்கச்சக்கமான பேருக்கு நம்ம புரிய வச்சு வீடியோஸ் கொடுத்து திட்ட 10,000க்கு மேலே எவ்வளோ பிரிண்டர் வச்சுருக்கோன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளவுக்கும் மேலே ஏகப்பட்ட பேருக்கு நம்ம பிரிண்டரை வந்து செல் அவுட் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட்டையும் கொடுத்து ஸோ இன்னைக்கு வரைக்கும் 10,000 12,000 பிரிண்டரில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதான் நம்ம சேனலோட மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வாங்க பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு எப்சான் பிராண்டுகிட்ட இருந்து ஒரு 4-5 மாடல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் மாடலாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதாவது சொல்ல போனால் L6000 சீரியஸ்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எப்சானில் பார்த்தீங்க அப்படின்னா L6160, 6170, 6190 அப்படி மாதிரி 6000 சீரியஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த 6000 சீரியஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ புது மாடலாக கொண்டுட்டாங்க. அதாவது 6460, 6470, 6490 சொல்லி இந்த மாதிரி 4 வந்து எக்ஸ்க்ளூசிவாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிரிண்டருக்கு பேர் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்க் டேங்க்னாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ டேங்க்னாங்க. இப்போ கேட்டால் சூப்பர் டேங்க்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சூப்பர் டேங்க் பிரிண்டரா? ஸோ அப்படி என்ன இருக்குது நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ரைஸிங் இப்போ இருக்கிற கொரோனா சிச்சுவேஷன் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸும் பயங்கர டிமாண்டு, ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கண்ட்ரோலே இல்லாத அளவுக்கு கம்பெனி கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ப்ரைஸிங் பார்க்கணும்னு நினைக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் ஆப் இருக்குது, உள்ள போய் ப்ரைஸிங் பார்த்துங்க. ஸோ நம்ம வெப்சைட்லையும் ஆப்லையும் போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி, ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃப்ரீ டெலிவரி. ஸோ உங்கள் கையில் வந்து ரிசீவ் ஆன உடனே டேட்டா பிராண்ட்லேருந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், டெமோ ட்ரைனிங். ஸோ இது போக 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு நம்மளோட டீம் தனியாக இருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான புது மாடலை பற்றி பார்க்க போவோம். ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்சான் எக்கோ டேங்க் L6490. ஸோ இது எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு? L6190 ஒரு மாடல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளே எக்ஸ்க்ளூசிவாக எக்கச்சக்கமான பேருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 6190ஓட அப்கிரேடட் மாடல். இதில் இன்னொன்றும் சொல்லலாம். ஸோ எப்சானில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஃபோர்ஸில் M3170 இருக்கா, அந்த M3170 பிரிண்டரை அப்படியே கலரும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? சேம் அதே தான். எப்சான் M3170 எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க தெரியும். ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மோனோ பிரிண்டர். ஸோ அது 3 இயர்ஸ் வாரண்டி, 1,00,000 பேஜஸ்க்கு வாரண்டி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டி, ஆனால் வாரண்டி 1,00,000 பேஜஸ். 6190க்கு 50,000 பேஜஸ் வரும். ஸோ இதில் 1 lakh பேஜஸ் வாரண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 3170 ஈக்குவலாக கொண்டு வந்தாங்க ஹெட்டுக்கு. ஸோ அப்படியே எப்சான் M3170 மோனோ பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மோனோ பிரிண்டரையே அப்படியே அதே டிசைனே கலராக மாற்றிருக்காங்க. ஸோ 6190 ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 6490 அப்படின்றது கொண்டு வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் உள்பட புது இங்க். ஸோ புது இங்க்னா என்ன இங்க்? ஸோ ஆல்ரெடி தார்மாரான செல்லில் போயிட்டு இருக்கக்கூடிய எப்சானில் L15150, 15140 A3 செக்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 008 இங்க் தான். ஸோ ரெண்டாவது இதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட், கலர் ஜெராக்ஸ், ஆஃபீஸ் யூசேஜ், ஸோ ஜெராக்ஸ் ஷாப்பு நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். க்ளோசி ஃபோட்டோ பேப்பர்ஸ்க்கு பிராண்ட் சைட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போய் படித்து பார்த்துட்டு ஸோ ப்ரீமியம் க்ளோசி பேப்பர்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீமியம் க்ளோசி பேப்பர்ன்றது வேறு, ப்ரீமியம் க்ளோசி ஃபோட்டோ பேப்பர்ன்றது வேறு. ஸோ ப்ரீமியம் க்ளோசி பேப்பர்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர்லேயே 100 GSM, 110 GSM ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபோட்டோ பேப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா 200 GSM, 200 GSM, 300 GSM. ஸோ இந்த மாதிரி உள்ளது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் சைட் ரெக்கமெண்டேஷனே மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 GSM, 100 GSM. ஸோ நார்மல் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ்க்கு தான் இவங்க ரெக்கமெண்டேஷன். ஸோ ஃபோட்டோ பிரிண்டிங் எடுக்கலாம், ஆனால் ரியல் குவாலிட்டியில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த பிரிண்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதை நம்ம வீடியோவில் கொண்டு வருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்க எப்சான் எக்கோ டேங்க் L6490. ஸோ இதில் 6460 ஒரு மாடல் இருக்குது, இன்னும் 2-3 மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மாடலையும் கொண்டு வந்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்சான் 15150க்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் தான் 008 இங்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி.
ஸோ எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 33,999 ரூபா. ஸோ அவ்வளோலாம் கிடையாது, கம்மி தான். ஸோ ப்ரைசிங் செக் பண்ண நினைக்கிறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு வெப்சைட் ஆப் இருக்குது, ஆப்புக்குள்ள போய் ப்ரைஸ் பார்த்துங்க. நம்ம ஆப்புக்குள்ள போடுற ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் டெலிவரி, இன்க்ளூடிங் ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங், இன்க்ளூடிங் 1 year ஃப்ரீ டோஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட், ஸோ A4 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லீகல் பேப்பரும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ காப்பி ஸ்கேன், ஸோ மேலே இருக்கிற ஃபிளாட் பெட்டில் பார்த்தீங்கன்னா A4 வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து வைஃபை, டேரக்ட் வைஃபை இருக்குது, நெட்வொர்க் வைஃபை இருக்குது, லேண்ட் போர்ட் ஈத்தர்நெட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங்கில் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட், டியூப்ளெக்ஸ் லீகல் பேப்பர் எடுக்குமா? ஸோ டியூப்ளெக்ஸ் அப்படின்றது அப் டு A4 வரைக்கும் தான், லீகல் பேப்பர் டியூப்ளெக்ஸ் எடுக்காது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பேப்பர் இன்புட் ட்ரே, ஸோ டபுள் ட்ரே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அந்த 2 ட்ரேலையும் எத்தனை பேப்பர் வைக்க முடியுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்கேன், ADF. ஸோ ADF மூலியமாக நீங்கள் நார்மல் A4 ஷீட்டை 35 ஷீட் வச்சுக்கலாம். ஸோ லீகல் பேப்பரை ஸ்கேன் பண்ண போறீங்கன்னா 10 ஷீட் வரைக்கும் வச்சுக்கலாம் ADFல. ஸோ அதுக்கடுத்து Epson கனெக்ட். ஸோ இப்போ இந்த Epsonோட அந்த மொபைல் அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பேனல்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் பேனல் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். Epson L6190 அப்படின்ற பிரிண்டர் வந்து ஸ்டாப்டு, இனி வரவே வராதது. ஸோ அந்த 6190க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த மாடலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை விட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இங்கோட மாடலை மாற்றிருக்காங்க. ரெண்டாவது அதுக்கு 6190க்கு 1 year ஆர் 50,000 பேஜஸ் இருந்துச்சு. ஸோ இதில் 1 year ஆர் 1 lakh பேஜஸ்க்கு வாரண்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பீடுன்னு வரையிலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. கொரோனா வந்ததுலேருந்து ப்ரைஸிங்கை கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியல, பெரிய பெரிய ஆஃபர்ஸ் கொண்டு வர முடியல, ஏன்னா ஸ்டாக் அந்த அளவுக்கு பற்றாக்குறை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 2 தெர்மாக்கோல். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர் தான். ஸோ இந்த பிரிண்டர் நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 3170 சேம் அதே பிரிண்டர் தான், நல்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு டிரைவர் CD, ஒரு யூசர் மேனுவல் கைடு, வேற பாக்ஸில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ இங்கெல்லாம் காணோன்னு தேடாதீங்க, இதெல்லாம் வந்து பேப்பர் அவுட்புட் வரக்கூடிய இடத்துல வந்து இங்கெல்லாம் சொருகி வச்சிருப்பாங்க பாக்ஸில். அப்படியே Epson M3170 அந்த பிரிண்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் பார்க்க வேண்டியதே கிடையாது, சேம் அதே செக்டாரில் கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே எந்த டிசைன் மாறல. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் இங்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க் பார்த்தீங்க அப்படின்னா 008 இங்க். ஸோ இங்கோட காஸ்ட் எவ்வளோ? 008 இங்க்ன்றது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய், 899 ரூபாய். ஸோ வெறும் பிளாக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் டெஸ்டிங் பார்த்த வகையில் 15150 15140 நாங்கள் ரிப்போர்ட் எடுத்த வகையில் ஒன்லி பிளாக் மட்டும் A4க்கு 5184 பேஜஸ். ஸோ 4000 பேஜஸ் கணக்கு வைங்க, 900 ரூபாய்க்கு 4000 பேஜஸ். ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா 20 பைசா. ஸோ பேப்பர், கரண்ட் பில், இன்டு பில் எல்லாம் சேர்த்தாலுமே உங்களுக்கு 60 பைசா டு 70 பைசாக்குள்ள தான் அசலாகும். ஸோ தாராளமாக ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் ஒரு மினி ஜெராக்ஸ் ஷாப்புக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோ பேப்பர் எடுத்துக்கலாம், பிராண்ட் சைடு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபோட்டோ ஹை க்ளோஸ், அதாவது ஹை GSMக்குலாம் வந்து உள்ள வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இங்க் பார்த்தீங்க அப்படின்னா 008 இங்க். ஸோ Epson M15140க்கும் 15150க்கும் 15160க்கும் யூஸ் பண்ணக்கூடிய 008 இங்க் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சியான், மெஜந்தா, எல்லோ மொத்தம் வந்து உங்களுக்கு 4 கலர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய A4 டாக்குமெண்ட்ஸ், கலர் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ 15150 எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். ஸோ அந்த 15150 தான் சின்னதாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் கேபிள், ஒரு சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணுற கேபிள், ஒரு பவர் கேபிள், இதெல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பருக்குன்னு சொல்லி வெளியில் நீட்டி நிற்கக்கூடிய ட்ரேலாம் எதுவுமே கிடையாது இதில். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ்லாம் உள்ள லேசர் பிரிண்டரில், அதாவது கமர்ஷியல் லேசர் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பிரிண்ட் ஆகி அப்படி வந்து உள்ளதான் நிற்கும். ஸோ அதே செக்மெண்ட் தான். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு பேப்பர் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேக் சைடு உள்ள ட்ரே வந்து நம்ம கணக்கிலே சேர்க்க முடியாது. ஸோ பேக் சைடில் அந்த ஒரு பேப்பரை வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உள்ள ட்ரேல உள்ள பேப்பரை எடுக்காது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ள ட்ரேலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 250 ஷீட் கிட்ட வச்சுக்கலாம். ஸோ பேப்பர் அவுட்புட் ட்ரேல பார்த்தீங்க அப்படின்னா 30-40 ஷீட் கூட பிரிண்ட் ஆகி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது இதில் இங்க். ஸோ இங்க் பிளாக் இங்கோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 899 ரூபாய். ஸோ 5184 பேஜஸ் நாங்கள் 15140க்கும் 15150க்கும் A4ல ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். ஸோ 4000 பேஜஸ் உங்களுக்கு கேரண்டி. ஸோ இதுக்கடுத்து கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் 4 கலரும் சேர்த்து செட் ஆஃப் 4 கலர் வாங்குறீங்க அப்படின்னா 3000 to 3050 ரூபா பட்ஜெட் தான். ஸோ 4 கலருக்கும் சேர்த்து நீங்கள் வெறும் பிளாக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 4000 பேஜஸ் வரும். ஸோ 4 கலரும் சேர்த்து வெறும் கலர் மட்டும் நீங்கள் A4க்கு ஜெராக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 பேஜஸ் வந்து 4000 பேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வரும். ஸோ நார்மல் மேட் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரிசல்ட்டு. ஸோ க்ளோசி போட்ட பேப்பர்ஸ்க்கு பெரிய லெவலில் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது.
ஸோ ஸ்பீடுன்னு வரையில இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு, ஸோ இன்னைக்கு பட்ஜெட்ன்ற எந்த பொருளையுமே இன்னைக்கு பட்ஜெட்ன்றது பெருசாக பார்க்க முடியல போச்சு. அந்த அளவுக்கு ப்ரைசிங் டிமாண்ட் ஆகி கூடிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரைசிங் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷன் டயத்துல எல்லா ப்ரைசிங் இப்படி பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி எல்லா ப்ரைஸிங்கும் ஒரு நாள் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது என்னைக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் ஆப் இருக்குது, டக்குன்னு போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 6490 அடுத்து 6460 இன்னொரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் நெக்ஸ்ட் கொண்டு வரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பேப்பர் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரே தான் கணக்கு. ஸோ இன்னொரு ட்ரேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட் தான் வைக்க முடியும். ஸோ அதனால் அது கணக்கில் சேர்க்கக்கூடாது. மேலே இருக்கிற ஏடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா A4ல் நீங்கள் 35 ஷீட் வச்சுக்கலாம். ஸோ லீகலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஷீட் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லீகல் ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா மேலே இருக்கிற ஏடிஎஃப் அந்தளவுக்கு பெர்ஃபெக்ட். ஏன்னா 3170 அந்தளவுக்கு ஒரு தாறுமாறான செல்லில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். ஸோ அந்த எப்சன் M3170 கலரில் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. எப்சன் M3170 பார்த்தீங்கன்னா 005 இங்க்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 008 இங்கு லேட்டஸ்ட் இங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்சன் M3170 பார்த்தீங்க அப்படின்னா 005 இங்கு வெறும் 700 ரூபாய், 699 ரூபா. ஸோ இதுக்கு 008 இங்கு இங்கோட காஸ்ட் 200 ரூபாய் கூட. ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஏன்னா ரெண்டுமே 127 ml தான். ஸோ என்ன அப்படின்னா கலரோட மிக்ஸ் ஆகி வர்றப்ப இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த இங்கோட டிசைன்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ ரெண்டாவது டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டச் டிஸ்பிளே. ஸோ டச் டிஸ்பிளே இருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பிரிண்டர் யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்சி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ ஆஃபீஸ் யூசேஜுக்கு, ஸோ ஒரு நாளைக்கு 1000 பேஜஸ், 1500 பேஜஸ், 2000 பேஜஸ் வச்சு ரஃப் அடி அடிக்கிறதுக்கும், ஸோ ஸ்பீடுன்னு வரையில் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்க் டேங்க் செக்மெண்ட்டில் இது உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பீடாக இருக்கும். ரெண்டாவது வாரண்டி அதிகம். ஸோ 1 year ஆர் 1 லட்சம் பேஜஸ்க்கு வாரண்டி இருக்கிறதுனால ஸோ ஹெட்டோட லைஃபும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ இங்க் டேங்க் பிரிண்டரை பொறுத்தவரைக்கும் இங்க் தான் ஒரிஜினல் இங்க் வாங்கி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் டிமாண்ட் சிச்சுவேஷன் டயத்தில் ஸோ நம்மள்ட்ட ஸ்டாக் வர ஒரு 5 நாள் 10 நாள் டிலே ஆகுதுன்ட்டு நிறைய பேர் கோவப்படுறாங்க. ஏன்னா ஸ்டாக் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வர்ற ஸ்டாக்ஸு எவ்வளோக்கு வேகமாக காலியாகணுமோ அவ்வளோக்கு வேகமாக காலியாயிருது. ஸோ ஒரு சில பேர் கோபப்பட்டு நினைச்சிடுறாங்க ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் இந்த மாதிரி சைட்டில் ஆர்டரை போட்டு வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டவுட்டு, ஏகப்பட்ட என்கொயரியில் நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம அதர் சப்ளையர்ஸ்க்கு எங்கேயுமே நம்ம சப்போர்ட்ஸ் கொடுக்க மாட்டோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரெண்டாவது இங்கையுமே போய் அதர் சைட்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க் 99.9% ஃபேக்கிங்ஸ் தான் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்கிங்ஸ் வாங்கி ஊற்றுனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெட்டு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய செலவு பண்ணாலும் சரி உங்களோட அந்த பிரிண்டரோட நியூவாக பர்ச்சேஸ் பண்ண அந்த ஃபினிஷிங் லுக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் இங்கை மட்டும் மறந்துடாமல், சப்போஸ் எங்கள் பிரிண்டரில் நீங்கள் அர்ஜென்ட்டாக எங்கேயா பிரிண்டர் வாங்கிட்டா கூட பரவாயில்ல. ஸோ இங்கு மட்டும் நம்ம வெப்சைட்டில் இங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் 25-30 லட்ச ரூபா இங்கு எந்த நேரமும் நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடக்கூடாதுன்ற எல்லா டைப்ஸோட இங்கும் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பல்க் ஸ்டாக் ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கு பற்றாக்குறைக்கின்றதுக்கு 99.9% வேலையே கிடையாது. ஸோ இங்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வெப்சைட்டில் போய் டக்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக within 40 working hours டெலிவரி வருது. ஸோ 100% கிடையாது, 200% நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எல்லா இங்குமே பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்டட் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால் பை பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ இந்த 6490 பிரிண்டர் வேணும்னு நினைக்கிறவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் ஆப் இருக்குது, அதில் போய் நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஸோ வெப்சைட்லேயும் ஆப்லேயும் உங்களால் ஆர்டர் பிளேஸ் பண்ண தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாக் ரொம்ப லிமிட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ முந்திரவங்களுக்கு தான் ஸ்டாக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்லாம் 10 நாளைக்கு 15 நாளைக்கு மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் தான் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் வருது. ஸோ அந்தளவுக்கு ஸ்டாக் பயங்கர டிமாண்டாக இருக்குது. ஸோ ரெண்டாவது தீபாவளி வரப்போகிற டைம்ன்றனால ஸ்டாக் இனிமேல் பயங்கரமான டிமாண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னு கேட்டிங்கன்னா டெஸ்க்டாப்போட போர்டு, ப்ராசர், ரேம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் ப்ரைஸிங் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன காரணம் தெரியல, திடீர்னு எப்போ ஏறுன்றதும் தெரியாது. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க டக்கு நம்ம வெப்சைட்லேயும் ஆப்லேயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். இது போக இந்த பிரிண்டர் யார் சூஸ் பண்ணலாம் அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் யூஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு, ஸோ ஜெராக்ஸ் ஷாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கலர் ஜெராக்ஸ் A4 வரைக்கும் ஒரு நல்ல கலர் ஜெராக்ஸ் இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஏடிஎஃபோட இங்க் டேங்க்ல வித் டியூப்ளெக்ஸோட, ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸோட, ஸோ ஒரு ஏடிஎஃபோட ஒரு நல்ல குவாலிட்டியான பிரிண்டர்ன்றது பயங்கரமான டிமாண்ட் எல்லா பிராண்ட்லையுமே. பிரதரில் 820 பார்த்தீங்கன்னா தாறுமாறான டிமாண்டு. ஸோ கெனானில் G7070 பார்த்தீங்கன்னா தாறுமாறான டிமாண்டு. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லையும் பயங்கரமான டிமாண்டில் இருக்குது. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கூட டயத்தை பேஸ் பண்ணாமல் டக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் சைடுன்னு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஸோ பேக் சைடில் பேப்பர் ஜாம்க்கான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் பாக்ஸ். ஸோ இந்த மாடலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் மாடல்னா இதோட ப்ரைசிங் என்ன எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் உங்களுக்கு. ஸோ இதில் லேண்ட் போட்டுருக்கு. ஸோ ஃபேக்ஸ் லைன் வேணால் ஃபேக்ஸை பற்றியே பேச வேணாம். ஏன்னா மேக்ஸிமம் ஏடிஎஃப்னு வந்துட்டாலே ஃபேக்ஸை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. எதுக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் இப்போ ஃபேக்ஸ்ன்றதுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் சுத்தமாக வேலை இல்லாமல் போச்சு. ஸோ ஓகே கைஸ், ஸ்டாக்ஸ் தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். டக்கு டக்கு நம்ம வெப்சைட் ஆப்லையும் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.